السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل أنبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. صدق الله العظيم. அல்லாஹுவின் மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய ஃபஸ்லு கரம், அல்லாஹ் நம்மை புனிதமிக்க சஃபர் முஸஃபர், வெற்றியின் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய சஃபர் மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் இருக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நேரிய சன்மார்க்கம், ஒரு அழகான ஒரு மார்க்கம். அதன் நடைமுறைகள், செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட, இறைவனினாலும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வழிமுறை. எது எது இஸ்லாத்தில் கூடுமானவை, எது கூடாதவை என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக சொன்னார்கள். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலாலானவைகள் எல்லாம் எது என்பதும் இந்த மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது. வல் ஹராம், எதுவெல்லாம் ஹராமானவை, கூடாதவை என்பதும் இந்த மார்க்கத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இடையிலே சில முஸ்தபஹாத்துகள், சந்தேகங்களும் இருக்கிறது. அது விஷயத்திலே நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் இஸ்லாத்திலே தெள்ளத் தெளிவாக இவை கூடும் என்றும் கூடாது என்றும் இஸ்லாத்தினால் தரம் பிரிக்கப்பட்டு, எந்தெந்த வஸ்து சாப்பிடக்கூட வஸ்துவாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டுவிட முடியாது. எதை எதை சாப்பிடலாம், எதை எதை சாப்பிடக்கூடாது என்பதை இஸ்லாம் தரம் பிரித்திருக்கிறது. இவைகளை சாப்பிடுவது கூடும், இவைகளை சாப்பிடுவது கூடாது, ஹராம் என்று தரம் பிரித்து வைத்திருக்கிறது இஸ்லாம். இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை சாப்பிடுவதின் காரணமாக உலகத்திலே இன்று பல வகையான உள்கூறான நோய்கள் வருகிறது, மனமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நமக்கு தடுத்து காட்டினார்கள். இந்த இஸ்லாம் நமக்கு இறைவனாலும் இறை தூதரினாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உணவு முறை முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாவற்றிலேயும் முழுமையாக கட்டமைக்கப்பட்டது. ஒரு திருமணம் என்று வைத்துக் கொண்டால் அந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி பெண் பார்க்க வேண்டும், எப்படி பெண் அனுமதி வாங்க வேண்டும், ஒரு திருமணம் முடிப்பதற்கு முன்பு அந்த ஆண் பெண்ணை பார்க்கலாமா, பெண் ஆணை பார்க்கலாமா, இது போன்ற எல்லா விஷயங்களும் இஸ்லாத்திலே கட்டமைக்கப்பட்டு ஒரு வரையறையிலே உட்படுத்தப்பட்டு, இப்படித்தான் ஒரு மனித வாழ்வை இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்க, மனிதர்கள் ஒரு படி தாண்டி தனக்குத்தானே சில விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு இதுதான் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை என்று செல்லும் போதுதான் அந்த இடத்திலே அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும் பெருகி போகிறது. மூட நம்பிக்கைகளும் அந்த இடத்திலே பெருகி போகிறது. இரண்டு காரணம். ஒன்று, அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுதல். மாற்று மதத்தாரோடு சேர்ந்து அவர்கள் எதை கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை இவரும் எடுத்துக்கிறது. எந்த நேரத்தில் எது சகுனம் சரியில்லைனாங்களோ அந்த சகுனம் சரியில்லைன்னு இவரும் எடுத்துக்குவார்.
எந்த நேரத்தில் அவங்க தப்புன்னு சொல்றாங்களோ அதை இவரும் தப்புங்குவாரு. அவங்க பூனை குறுக்க போனா தப்புன்னு சொன்னா இவரும் பூனை குறுக்க போனா தப்புங்குவாரு. அப்ப எது அவர்கள் பள்ளி கத்தனா நல்லா இருக்கு அந்த நேரம் சகுனம் நல்ல நேரம்னா இவரும் பள்ளி கத்தனா நல்ல நேரம்னு கொஞ்சம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதுல கோயில் மணி அடித்தால் நல்ல சகுனம் நான் ஒரு விஷயத்த பேசும்போது அப்படின்னா உடனே இவங்க அதுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. பாங்கு சொன்னா ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்த பேசும்போது பாங்கு சொல்லிட்டாங்க, ரொம்ப கரெக்டான நேரத்துல பாங்கு சொல்லியிருக்காங்கப்பா, இந்த விஷயம் நடந்துரும் என்பதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை. அப்பொழுது ஒவ்வொரு விஷயமும் மாற்று மதத்திலிருந்து பின்பற்றி எடுக்கப்படும் போது அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும் இஸ்லாத்தினுள் புகுந்து விடுகிறது இல்லையா? உதாரணமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆடி மாசம் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, ஆடி மாசத்துல எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, திருமணம் நடத்தக்கூடாது, எந்த சுபபோகமான செய்திகள் செய்யக்கூடாது என்றால் இஸ்லாமியர்கள் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறார்கள். சஃபர் மாதம் அது மோசமான மாசம், அது பீடை பிடித்த மாசம் என்றெல்லாம் வைத்து அதிலே நற்காரியங்கள் செய்யறதில்லை, கல்யாணங்கள் இருப்பதில்லை, வீடு புகுதல் செய்யறதில்லை, சுண்ணத்துடைய காரியத்தை கூட அந்த நேரங்களிலே செய்ய மாட்டார்கள். காரணம் அதெல்லாம் நல்ல அடுத்த மாசம் செஞ்சுக்குவான் அப்படின்னு. அப்ப இது போன்ற பீடையான மாதமாக ஒரு மாதத்தை கருதுதல். ஒரு காரணம் என்ன, அவர்கள் செய்தது போன்று நாமும் செய்து விடுகிறோம் ஒன்று. இன்னொன்று, நம்முடைய மடமைத்தனம் இன்னும் நம்மிலே இருக்கிறது. நம்முடைய மடமைத்தனம் இன்னும் நம்மிலே பாக்கி இருக்கிறது. நமக்கு நாமே ஒரு சில வரையறைகளை வைத்துக் கொள்கிறோம். நமக்கு நாமே சில ஒரு வரையறைகளை வைத்துக் கொண்டு ஒரு தடவை வெளியே போறோம், மதியானம் 3:30 மணி வெளியே கிளம்புனீங்க, வெளியே போன நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, சரி நடந்து போச்சு அப்படின்னு வந்துட்டீங்க, முடிஞ்சு. அடுத்த நாளும் அதே 3:30 மணிக்கு வெளியே கிளம்புனீங்க, திரும்பி அதே மாதிரி நடந்து போச்சு. 3வது நாளும் அதே 3:30 மணிக்கு கிளம்புனீங்க, திரும்பி ஒன்று நடந்து போச்சு. இவர் முடிவு பண்ணிடுவார், இந்த 3:30க்கு நமக்கும் ஒத்து வராது அப்படின்னு. அன்னையில இருந்து அவர் வாழ்நாள் எல்லாம் 3:30 மணிக்கு வெளியே கிளம்புறதே கிடையாது, போறதே இல்லை. ஏன் இந்த காரியத்தை இந்த நேரத்தில் ஆரம்பிச்சா விளங்காதுங்க, அப்படி இல்லவே இல்லை. யதார்த்தமாக நடந்த ஒன்றை கொண்டு போய் நமக்கு நாமே ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு இப்படித்தான் மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமுதாயத்திற்குள் உள்ளே புகுந்தன. ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா விளங்கலாம். ஒரு குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், அவருடைய இடத்துல அமர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். சிஷியர்கள் எல்லாம் முன்ன அமர்ந்து இருக்கிறார்கள். அப்படி பாடம் நடத்தும் போது ஒரு பூனைக்குட்டி உள்ள வருது. உள்ள வந்து பாடம் நடத்துறத கெடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து உட்காருது, எல்லா பக்கமும் ஏறுது. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, பிடிச்சி கட்டுக்கடான்ட்டாரு. அதை பிடிச்சாங்க, தூண்ல கட்டி போட்டாங்க. அந்த பாடம் முடிந்தோடனே அவுத்து விடுங்கன்ட்டாங்க, அவுத்து விட்டாங்க. அடுத்த நாளும் பாடம் நடத்த அமருகிறார், அதே போன்று அந்த பூனை வருகிறது. உடனே அவரு பார்த்தாரு, ஒரு பையனை பார்த்தாரு, அப்படிதான் செஞ்சாரு. உடனே அந்த பையன் விளங்கிட்டான், புடிச்சு கட்ட சொல்றாரு. போனான், புடிச்சான், கட்டிட்டான் தூண்ல, முடிந்தது. அடுத்த நாள் வந்துச்சு, அதே மாதிரி பூனை வந்துச்சு, கட்டிட்டான். அடுத்த நாள் அதே மாதிரி ஆனது. இப்படி தொடர்ந்து போய் போய் ஒவ்வொரு நாளும் அது வந்து வளரும் பூனை, அந்த மடத்திலே இருக்கக்கூடிய பூனை. பாடம் நடத்தும் போது எல்லா பையன்கள்ட்டையும் பழகி இருக்கு, வந்து மடியில உட்காருது, புடிச்சு கட்டுங்கடான்னு. கடைசியா என்ன ஆயிடுச்சு, பாடத்துக்கு வரும்போதே பையன்கிட்ட நம்ம உஸ்தாதுடைய ஆசிரியருடைய கவனம் அந்த பூனை பக்கம் போகுது, அதனால முன்கூட்டியே கட்டிடுவோம் அப்படின்னு பாடத்துக்கு வர்றதுக்கு முன்பே அந்த பூனையை கட்டிடுவாங்க. அது வரைக்கும் விளையாடி கொண்டிருக்கும், அது விளையாடி கொண்டிருக்கும் பூனையை பாடம் ஆரம்பிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பே தூணிலே கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. கொஞ்ச நாள் போச்சு, அந்த ஆசிரியர் மரணித்தார். அந்த ஆசிரியர் மரணித்த இடத்துல இந்த மாணவர்களில் தலைமை மாணவன் இருப்பான் இல்லையா, அவன் பட்டம் பெற்றவன், அவன் பாடம் நடத்த அமர்ந்தான். அவனுடைய காலமும் போனது. ஒரு கட்டத்தில் போனதுக்கு டெய்லி அதே மாதிரிதான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் சென்று அவரும் நடுவுல வேற பக்கம் போயிட்டாரு, இன்னொருத்தர் ஆசிரியரா வந்துட்டாரு. அந்த நேரத்துல அவர் அங்கிருந்து வர்றாரு, வந்து பார்த்தா பூனையை காணோம். எங்கடா பூனை, ஏன்டா பூனையை கட்டல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையனுக்கு சொன்னாங்க, சார் அந்த பூனை ஆசிரியரே அந்த பூனை இறந்து போச்சு, அதனால் நாங்கள் கட்டவில்லை. நம்ம ஆசிரியர் பூனை கட்டாம பான் நடத்தினதே இல்லை, அவர் கடைசி மௌத்து வரைக்கும் பூனை கட்டி தான் பான் நடத்தி இருக்கிறார். நீங்க என்ன பூனை கட்டாம இருக்கீங்க, அதெல்லாம் தெரியாது, பூனை போய் புடிச்சிட்டு வாங்கடான்ட்டாரு. இவன் போய் ஒரு பூனையை புடிச்சிட்டு வந்து கட்டி, அந்த ஆசிரமத்தில் வாழ்நாள் எல்லாம் பூனை கட்டி தான் பாடம் நடக்கும். இப்ப எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்களா? இவ்வாறு மூட நம்பிக்கைகள் ஒரு சிறு சாதாரண விஷயங்களில் இருந்து நம்முள் புகுந்து நம்முள் ஒன்றாக மாறி போய்
கடைசியாக எந்த அளவுக்கு மாறி போய்விட்டது என்றால், அதற்கு அதுக்கு மாத்தமா ஒண்ணு சொன்னா, என்ன அதற்கு இஸ்லாம் தெரியாம பேசுறீங்க, 7 வருஷம் ஓதிட்டு வந்திருக்கோம்யா, அதுதான் இஸ்லாத்துல இல்லப்பா, எந்த குர்ஆன் இஸ்லாம் படிக்க அதற்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எங்க பாட்டி காலத்துல இருந்து அப்படிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புதுசா சொல்றீங்க. மருந்துண்ணின்னு ஒண்ணு விடணும், அது யார் விடணும்? அந்த ஊர்ல உள்ள அஜர்த்து தான் பொண்ணுக்கு வைக்கணும். என்னங்க, நம்ம ஊர்ல இந்த மாதிரி பழக்கம் இல்ல, ஒரு சில ஊர்ல அப்படியும் பழக்கம் இருக்கிறது, மருந்தண்ணி விடுறதுன்னு. நாள் மதியானம் அஜர்த்து தான் அந்த பொண்ணுக்கு முத மருந்தாணி வைக்கணும். ஏன் அஜர்த்துக்கு வந்த வேணையா அது? பாத்தீங்களா, எத்தனை சடங்குகள், தேவையில்லாத மூட நம்பிக்கைகள். அப்படி வைத்தால் தான் அது நன்றபடியாக நடக்கும். ஒரு ஊர்ல, சில ஊர்ல பாத்தீங்கன்னா அஜர்த்து தான் ஈஜாபு கபூல் ஓதுறதுக்கு முன்னாடி போய் அஜர்த்து கேட்பாங்க, அஜர்த்து இது எங்க இருந்து வருதுன்னு சொல்ற பாருங்க, அந்நிய மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்படக்கூடியது. அதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா அஜர்த்து அப்படின்னு ஏங்க கேக்குறீங்க? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆன அஜர்த்து குத்துபாவதை சொல்லுங்க, கல்யாணம் ஆகாத அஜர்த்து குத்துபாவதை விளங்காதான். இது எங்க இருந்து வந்தது? இது எங்கே இருந்து வருகிறது? மங்களகரமான ஒரு தாலி எடுத்து கொடுத்தால் மங்களம் இருக்கும், மங்களம் இல்லாதவர் வந்தால் மங்களமற்று போகும் என்பதிலிருந்து அதற்கு கல்யாணமாகி குடும்பத்தோட வாழ்ந்து அவரு குத்துபா ஓதி வச்சா அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி காரைக்குடியில இமாமா இருந்தேன். அந்த ஊர்ல அப்படி ஒரு பழக்கம், அந்த ஊர் மக்களுக்கு இல்ல, வெளியூர்ல இருந்து கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு, வேற ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு என்ற நேரம் வருவாங்க. எங்க முகல்லாவுக்கு தெரியும் கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்து, கல்யாணம் ஆகாதவன் அங்கிருந்து வந்து அஜத்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா அது நேரடியான கேள்வி அல்லவா? எப்படி கேட்க, அஜத்து மனைவி எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படிங்க, புள்ள எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆளுங்களை இப்படி விடக்கூடாதியா, கல்யாணம் ஆனு சொன்னா குத்துபா ஓத வேணாம், ஐயா இந்த ஆளு இந்த ஜத்து குத்துபா ஓதக்கூடாது, நேரம் வேற ஜத்தை கொண்டு வா, அவருதான் குத்துபா ஓதணும். இவர்களை முள்ளாலதான் எடுக்கணும். நான் என்ன செய்யறது, அவங்கள்ட்ட சொல்றது மனைவி எங்க, நான் கல்யாணம் ஆகாத வைப்பேன். நான் சொல்லுவேன் என் மனைவி மாமியா வீட்டுல இருக்காங்க. மனைவி எங்கன்னு கேட்டா மாமியா வீட்டுல, மாமியா வீட்டுல தான் நான் பிறந்திருப்பாங்க, மாமியா வீட்டுல இருக்காங்க. குழந்தை எங்கன்னா என்னோட இருக்கிறாங்க. அப்படியா, குழந்தைங்க வச்சு அமைச்சிருக்கீங்களா? குழந்தை என் முதுகு தண்டில் தானே இருக்கும், என் குழந்தை என் முதுகு தண்டில் தானே இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு 40 கல்யாணம் 50 கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு அங்க இருக்கிற வரைக்கும், இன்ன வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, யார் ஒண்ணு பிச்சுக்கிட்டுலாம் போல. எதுக்காக சொல்ல வருகிறேன், நம்முடைய சமுதாயத்திற்குள் மூட நம்பிக்கைகள் உள்ளே புகுந்து ஒரு மாதத்தையே வீணாய் போன மாதம், இந்த மாதத்தில் எந்த வகையான காரியங்களும் நடத்தக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு உண்மையிலே இந்த சஃபருடைய மாதம் இருக்குங்களே, அரபியில இந்த சஃபருடைய மாதத்துக்கு சஃபரே முதஃபர் பேர். சஃபருடைய மாதத்துக்கு என்ன பேரு? சஃபரே முதஃபர். சஃபரே முதஃபர்னா வெற்றியின் மாதம் என்று பொருள். என்ன மாதம் இது? வெற்றியின் மாதம். இந்த மாதத்துல இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றிகள், நிறைய வெற்றிகள் கிடைத்திருக்கிறது. முதல் வெற்றி சொல்றேன் பாருங்க, இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றிகள்ல முதல் வெற்றி சஃபருடைய மாதத்திலிருந்து ஆரம்பித்தது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் ஹிஜ்ரத் அனுப்பிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த தாரு நதுவாவிலே பெருமானாரை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டு பெருமானாருடைய வீடை சுற்றப்படுகிறது. எல்லோரும் எப்படியாவது பெருமானாரை இன்று கொலை செய்திட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சஃபர் மாசம் 27வது பிறையிலே அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நபியே ஹபீபே நீங்க இந்த மாவட்டத்தை விட்டு கிளம்புங்கள், ஹிஜ்ரத் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து எட்டி பார்க்கறாங்க, சுத்தி பயங்கரமான ஆயுதங்களோடு ஆட்கள் நிற்கிறார்கள். யா அல்லாஹ் எப்படி போவது யா அல்லாஹ்? ஒரு சில ஆயத்துக்களை அல்லாஹ் கூறி இதை ஓதி மண்ணை எரியுங்கள், எல்லார் கண்ணிலேயும் மண்ணை தூவி விட்டு பெருமானாரை அல்லாஹ் அழைத்து சென்ற உன்னதமான ஒரு மாதம். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த ஹிஜ்ரத் வரலாறு நடக்க தொடக்கிய காலம் இந்த சஃபருடைய மாதத்திலே இருந்து ஏற்பட்டது. மிக முக்கியமான நிகழ்வு. அடுத்த ஒரு காலம், அடிமையாக இருந்த மக்கள், அடிமைப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து விடுதலையாய் மதீனாவிற்கு போய் சேர்ந்தாலும் மதீனாவிலேயும் அவர்களுக்கு இந்த மக்காவாசிகள் எல்லாம் தொல்லைகள் வந்து, எத்தனை தொல்லைகள் வந்த போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவர்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு தொல்லப்படுத்துறாங்களே, ஒரு சின்ன அனுமதி கொடுங்க, ஒரே ஒரு அனுமதி கொடுங்கள், நான் வாளை உருவிக் கொள்கிறேன். வாளை உருவி கையில் வைத்துக் கொண்டால் இந்த இஸ்லாமியர்களின் ஏழை எளியவர்களையோ அல்ல என்னையோ உங்களையோ இந்த மொத்த மக்காவில் தொடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? தலையை சீவி எடுத்துருவேன். இஸ்லாத்துல நம்மளை தாக்குறவர்களை திரும்பி தாக்குவதற்கு அனுமதி வேண்டும்.
பல முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட போதும் தராத ரப்பு தஆலா இந்த சஃபருடைய மாதத்திலே ஹிஜ்ரி 2ல அல்லாஹ் தஆலா உதினலில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு என்ற ஆயத்தை இறக்கி போருக்கான அல்லாஹ் தஆலா அனுமதியை வழங்கினான். உன்னை தாக்கியவர்களை, உன்னை கொல்லுவதற்கு வருபவர்களை நீ திரும்பவும் கொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. உன்னை ஒருத்தர் கொல்ல வர்றானா அவனை கொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தருகிறதே ஒழிய கொல்ல வராதவனை கொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. பண்பர்களே, இஸ்லாத்திலே ஜிஹாதுக்கான போர் பிரகடனம் செய்வதற்கான முதல் அறிவிப்பு இந்த சஃபருடைய மாதத்திலே ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிறைய பேரு இந்த மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டாங்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஷவ்வால் மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஷவ்வால் மாசத்தில் கல்யாணம் வைக்க மாட்டார்கள். சஃபருடைய மாசத்திலையும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. சஃபர் மாசத்துல ஏன் அந்த காலத்துல வைக்க மாட்டாங்கன்னா, சஃபர் ஒரு பீடை மாதம் என்று அந்த காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவிலே விளங்கி இருந்தார்கள். அந்த விளங்கி இருந்ததின் காரணமாக அந்த நாளிலையும் வைக்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக வேண்டிய ஷவ்வால் மாதத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்களாம், யாராவது ஷவ்வால் மாசத்தை மோசமான மாசம்னு சொல்றவங்க என் திருமணத்தை பாருங்கள், பெருமானோரோடு மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவள் நான், மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவள் நான், என்னையே பார்த்து கொள்ளுங்கள், ஷவ்வாலை பீடை என்று, ஷவ்வாலை முசீபத்துடைய மாதம் என்று சொல்பவர்களை என்னை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு என்று ஒரு ரிவாயத்திலே, இன்னொரு ரிவாயத்திலே சஃபியா ரலியல்லாஹு என்று சொல்லப்படுகிறது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதத்திலே திருமணம் முடித்தார்கள். இதை விட ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நிக்காஹ் மஜ்லிஸ்லயும் ஒரு துஆ ஓதுவோம் இல்லையா? யா அல்லாஹ், எங்களை இந்த நபியும் இந்த மனைவியும் வாழ்ந்தது போல வாழவை எல்லாம் லைனா ஓதிட்டு வர்றதுல கடைசியாக சொல்லுவார்கள், யா அல்லாஹ், ஃபாத்திமாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடு அல்லாஹ், இந்த மணமக்களுக்கு கொடு அல்லாஹ் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொர்க்கத்து தலைவியின் அந்த திருமணம் சஃபருடைய மாதத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி வைத்தார்கள். ஒரு காலத்திலே மிக மோசமாக இருந்தது. சமீபத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒவ்வொரு கல்யாண மண்டப வாடகை எவ்வளோ, இது 25,000 அது 40,000 அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே கல்யாணம் அதே மண்டபங்கள் சஃபருடைய மாதத்துல பாத்தீங்கன்னா அதே மண்டபத்துக்கு 15,000 20,000. ஏப்பா யாரும் வைக்கிறது இல்லை, வைக்கிறதே ரேர், அதனால கம்மியாக்கி அப்பயாவது வைப்பாங்களான்னு விட்டுறோம் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய இஸ்லாமியர்களிடத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தாலும், ஒரு பக்கம் ஒரு சிலர்கள் செய்கிறார்கள் என்றாலும், இன்னும் நம்மிடத்துல அந்த எண்ணம், மூட நம்பிக்கைகள் இது விஷயத்தில் இல்லாவிட்டாலும் வேறு விஷயத்திலே ஒளிந்திருக்கிறது. இதையெல்லாம் களைந்து எது இஸ்லாத்திலே உள்ளதோ அதை மட்டும் எடுக்க வேண்டும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபருடைய மாதத்துடைய சிறப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கைபருடைய போர், யூதர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு, பெருமானாரை சுற்றி இருந்த யூதர்கள், மதீனாவிலே சுற்றி இருந்த யூதர்கள் ஒவ்வொன்றாக பெருமானாருக்கு தொல்லை கொடுக்க, பெருமானார் அவர் மீது ஒரு போர் தொடுக்க, அங்கிருந்து எல்லோரும் தப்பித்து சென்று கைபருக்கு போய்விடுவார்கள். இப்படியாக பல யூத கூட்டங்கள் ஒன்று சேர்ந்த இடம்தான் கைபர். கைபரில் இருந்து மிகப்பெரிய ஒரு யூத கூட்டம் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டும் போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டி செல்லுகிறார்கள். கைபர் கோட்டை பலமான கோட்டை, பிரம்மாண்டமான கோட்டை, பலமான கோட்டை. உள்ள இருந்து நிறைய பொருள்களை ஸ்டாக் வச்சாங்க, நிறைய உணவுப் பொருட்களை ஸ்டாக் வச்சுட்டு வெளியே சண்டை போடுறது, திரும்பி உள்ள ஓடிடுறது. சஹாபாக்கள் முட்டி மோதி பார்க்கறாங்க, முடியவே இல்லை. ஏறத்தாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 மாத காலங்கள் முற்றுகையிலேயே அங்கேயே இருந்தார்கள். 2.5 மாத காலங்கள் முற்றுகையிலே இருந்து கடைசியாக இந்த சஃபருடைய மாதத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், நாளை காலை ஒரு இடத்திலே கொடியை கொடுப்பேன், இந்த கோட்டை வெற்றி பெறும் என்றார்கள். அடுத்த நாள் காலை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையிலே கொடி கொடுக்கப்பட்டு அன்று அந்த கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது என்பது வரலாறு. மிகப்பெரிய கோட்டையான கைபர் கோட்டை இஸ்லாத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட வாழ்க்கை வரலாறு இந்த சஃபருடைய மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று கௌம் தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் இந்த மாதத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள்.
இது ஏன் எல்லாமே பல பேர் பல இடத்துல இஸ்லாம் மாற்றிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த கௌமே தௌஸ் என்ற கூட்டத்தில் ஒருவர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏறத்தாழ 8000 ஹதீசுகளை மனனம் செய்து அடிபிரலாமல் இந்த இஸ்லாத்திற்கு தொகுத்து அழித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய கல்விக்கடல் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நமக்கு கிடைத்தது, இந்த இஸ்லாத்திற்கு கிடைத்தது இந்த சஃபருடைய மாதத்தில் தான் என்று சொல்லுகிறோம். எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படைகள் ஏறத்தாழ நிறைய படைகளை அனுப்பி இருக்கிறார்கள். எந்த படைகள் எல்லாம் சஃபர் மாதம் அனுப்பப்பட்டதோ எல்லா படைகளும் வெற்றியை தான் கண்டன. ஒரு படை கூட தோல்வியை காணவில்லை. பெருமானார் கடைசியாக வஃபாத்திற்கு 15 நாட்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட படை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ரோமபுரியின் எல்லையை நோக்கி அனுப்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படையும் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே வெற்றியோடு திரும்பியது என்பதை பார்த்த சஹாபாக்கள் இவ்வளவு வெற்றிகளை நல்கும் மாதம் என்பதனால் இந்த சஃபருக்கு பெயர் வைத்தார்கள் சஹாபாக்கள். சஃபர முதஃபர், வெற்றியின் மாதம் என்று பெயர் வைத்தார்கள். யோசித்து பாருங்கள், மிக ஒரு அற்புதமான மாதத்திலே நாம் இன்று அதை ஒரு பீடை பிடித்த மாதம் என்றும், குறிப்பாக நம் வீட்டு பெண்கள், ஆண்கள்கிட்ட கூட அது பெருசா இல்ல, நம் வீட்டு பெண்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஓவரா போய் அதுல ரொட்டி சுட்டு கொடுக்கணும், ரொட்டி சுட்டு கொடுங்க வேணான்னு சொல்லல, சஃபருக்குன்னு ரொட்டி சுடாதீங்க, சதக்காவுக்குன்னு ரொட்டி சுட சொல்லுங்க. சஃபருக்கென்று ஒரு வெள்ளை ரொட்டி, அதுக்குன்னு ஒரு சால்னா, அதுக்குன்னு வேற, அதுக்குன்னு ஒரு இதுனா அதை நாம் அனுமதிக்கவே கூடாது. அதை அனுமதித்தால் இஸ்லாத்திலே நாமே ஒரு புது குழப்பத்தை, ஃபித்னாவை, ஒரு பிதஅத்தை உண்டாக்கிய பாவம் நமக்கு சேரும். எனவே குறிப்பாக இந்த பெண்களிடத்துல நாம் அந்த இதுல கடைசி இந்த புதன்கிழமை ஒரு சஃபர்ல கடைசியில ஒரு புதன்கிழமை இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஒடுக்கத்து புதன். நான் கேட்பேன் பையன்கிட்ட, ஒடுங்கி போன புதனா அது? அது என்னப்பா ஒடுக்கத்து புதன்? ஒடுக்கத்து புதன் வச்சு அன்னைக்கு நடக்கிற கூத்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ். இங்க சேலத்துல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு, நாகப்பட்டினம் ஏரியா, தஞ்சாவூர் ஏரியா இன்னும் கிடக்குது. கடல் கரைக்கு போயிருவாங்க கார் புடிச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்கள் ஒரு காரு ஒரு வேனு கிடைக்காது வாடகைக்கு, எல்லா வேனும் புக்கிங், எல்லா காரும் புக்கிங் கடற்கரைக்கு. அங்க வர்ற பொம்பளைங்களை பாக்குறதுக்கு இன்னொரு கூட்டம் போகுது. நம்ம கூட்டம் ஒரு காலத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அண்ணா பூங்காவுக்கு, இப்ப போதான்னு தெரியல, நான் அங்க போறதில்லை தெரியல, நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் யாராவது பெண்கள் அவ்வாறு செல்லுகிறார் என்றால் அனுமதிக்க கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்லாத்திலே எந்த ஒன்று இல்லாததோ அந்த ஒன்றை நாம் செய்யவே கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஆகி போயிடுறாங்கன்னா, குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு கேவலமான மோசமான ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன வல்ல சஅயும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில அவர்கள் கேடுகட்டவர்களாக போகக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. ஒரு செயலை செய்வாங்க, அது மோசமான செயல், இஸ்லாத்துல அதுக்கு எந்த அடிப்படையும் இருக்காது, அதை செய்வாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? ஒரு அற்புதமான செயல், அல்லாஹ்விடத்திலே முகர்ரபான ஒரு செயல், அல்லாஹ்விடத்திலே நன்மையை தரக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லுவார்களே. இப்படிப்பட்டதுதான் அமல்களிலே மிக கைசேதமான அமல் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஃபஹபித்தத் அஅமாலுஹும், அவர்களின் அமலை அல்லாஹ் அழித்து விடுவான். ரொட்டி கொடுக்கிறது, சதக்கா செய்வது நன்மையான காரியம்தான். ஆனா ஒரு பீடையை போக்குகிறேன் சஃபர் மாசத்துல இருக்குது, ஓம் பீடை என்னைக்கெல்லாம் ஃபஜ்ர் தொழுகல அன்னைக்கெல்லாம் இருக்கு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டார், ஹஜ்ரத் ஒரு நல்ல நாளை சொல்லுங்க, என் பையனுக்கு திருமணம் வைக்கணும். உன் பையன் என்று ஃபஜ்ர் தொழுகிறானோ அன்றைய நாளில் திருமணம் வை. அன்ற நாள் தான் சிறந்த நாள். ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகும் நாளும் சிறந்த நாள். அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் நீ திருமணம் வைக்கலாமே ஒழிய அதற்கென்று ஒரு நாள் நல்ல நாள் என்பது இஸ்லாத்திலே இல்லை. எல்லா நாட்களும் நல்ல நாள் தான், எல்லா நாட்களும் நல்ல நாள் தான், எந்த நாளும் கெட்டதென்று இல்லை. அந்த நாளை நீ கெட்டவனா நீ நல்லவனா என்பதை பார்த்துக்கொள். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸுல் குதுஸில ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வே சொல்லுகிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ் யாருக்கு நோவினைப்படுத்த முடியும்? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். என்ன நோவினைப்படுத்துகிறான்? யசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டுகிறான்.
அவன் எதை திட்டுகிறான்? காலத்தை திட்டுகிறான். நான் காலமாக இருக்கிறேன். பியதில் அம்ரு, என் கையில் தான் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவு பகலை நான் தான் புரட்டி வருகிறேன். ஆனால் மனிதன் என்னை, நான் படைத்த காலத்தை திட்டுவதன் மூலம் என்னை அவன் திட்டுகிறான். யோசித்து பாருங்கள், மோசமான காலையா, கெட்ட நேரத்துல வந்துட்டேயா. கெட்ட நேரங்கிறது எங்க இருக்கு? நேரத்தில் கெட்டது இல்லை, கெட்டது உன்னிலே இருக்கிறது. ஒரு மனிதனிலே சகுனம் இல்லை, ஒரு விஷயத்திலே ஒரு பொருளிலே சகுனம் இல்லை. சகுனம் கெட்ட நேரம் என்பது உன்னிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொன்னா விளங்கும். அரசர் ஒரு செய்தி கேள்விப்பட்டாராம், இந்த நாட்டில் ஒரு மனுஷன் இருக்கான், முகலாய அரசர்னு சொல்றாங்க இந்த வரலாற, பொதுவா அரசர்னு வச்சுக்குவோம். ஒரு அரசர் ஒரு செய்தி கேள்விப்படுறாரு, ஒரு நாட்டில் இந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்கான், அவன் சகுனம் பிடிச்சவன், அவனை பார்த்தா எந்த காரியமும் உருப்படாது. சில பேர் இருப்பாங்க, இந்த கழுதையை போட்டோ வச்சுட்டு கழுதையை பார் என்னை பார் யோகம் வரும், கழுதை பார்த்தா யோகம் வந்துருமா? இன்னொரு கதையும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரசன் என்ன பண்ணா, இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னா, டே இப்ப கழுதையை பார்த்தா யோகம் வந்துருமோ? அரசரை கூப்பிட்டான். டெய்லி ஒரு கழுதையை முன்னாடி நிக்கணும், அது மூஞ்சில் தான் நான் முழிக்கணும்னா. அப்ப அமைச்சர் சொன்னாரு, இல்ல கழுதை இருக்கிற இடம் குட்டிச்சோறு, அதனால நம்ம கழுதையை இங்க அரசத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம அரசாங்கம் குட்டிச்சோறு ஆயிரும். ஒரு ஐடியா வேண்டா பண்ணலாம், நம்ம வண்ணான டெய்லி துணியை கழுதை மேல வச்சு கொண்டு வான்னு சொல்லிடுவோம், நீங்க டெய்லி அந்த கழுதையை காலையில பாத்துக்கலாம். அதே மாதிரி அவன் வந்துட்டு போனான், உத்தரவு. போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனான் அந்த வண்ணா. அப்ப அவங்கள்ட்ட கேட்டான், வண்ணான்ட்ட, ஏன்டா சிரிக்கிறேன்? இல்ல அரசர் கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு ஏன் கழுதையை கூப்பிட்டு வர்றாரு, அந்த கழுதை பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் யோகம் வரல. நான் கழுதை பிறந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது பிறந்ததே என் முன்னாடிதான் பிறந்துச்சு, டெய்லி அது என் மூஞ்சியில் தான் முழிக்குது, நான் அது மூஞ்சியில் தான் முழிக்கிறேன். இந்த அரசர் புதுசா வந்து பாக்குறாரு, கூடிய சீக்கிரம் இவருடைய அரண்மனை என் வீடு மாதிரி குட்டிச்சோறாயிரும். இதுதான் உண்மை என்பர்களே. இப்ப அந்த கதைக்கு வருவோம். அந்த அரசர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆளு பார்க்கவும் எல்லாம் முசீபத்து, அந்த ஆளை பார்த்துட்டு ஒரு காரியத்துக்கு போனா நடக்கிறதே இல்லை. நம்மளால வச்சிருக்கோமா இல்லையா? இந்த செய்தியை செஞ்சோம்னா உருப்படாது, பூனை வந்தா உருப்படாது, அந்த மாதிரி ஒரு ஆள். இப்ப உடனே அவங்க என்ன பண்ணாரு, அரசர் அந்த ஆளை இழுத்துட்டு வாங்க, ஜெயில அடைச்சு வைங்க, காலையில என் ரூம் பக்கத்திலே பக்கத்து ரூம் அதுல அடைச்சு வச்சிருங்க, ஃபர்ஸ்ட் நான் அவரை தான் பார்க்கணும்டாரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி காலையில முடிச்சா அந்த ஆளை பார்த்துட்டு எப்பயும் போல வந்தான். அரசவைக்கு வர்ற வழியில ஒரு படிக்கட்டு தடுக்கி கீழே உளுந்து காலில் அடிபட்டு நகம் பேந்துருச்சு, ஏதோ ஒரு பேந்து ரத்தம் வந்துருச்சு. ஆஹா, மக்கள் சொன்னது கரெக்ட் தாயா, கரெக்டா அந்த ஆள் தான், இந்த மாதிரி ஆள் நம்ம ஆட்சியில் இருக்கவே கூடாது, டேய் அவனை தூக்கில் ஏத்துக்கிட்டான்ட்டான். தூக்கில் ஏத்துறதுக்கு எல்லா ஏற்பாடாயும் வந்துச்சு. அவன் சிரிச்சான், அந்த ஆள் சிரிச்சான். ஏன் சிரிக்கிறேன்னு, இந்த வாழ்க்கையில மக்கள்லாம் சொன்னாங்க என்ன முசீபத்து பிடிச்சவன், நான் உண்மையில நான் முசீபத்து பிடிச்சவன் தான் நினைச்சேன், ஆனா என்ன விட முசீபத்து பிடிச்சவன் இந்த உலகத்துல இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னடான்னு கேட்டாங்க, என் மூஞ்சியில முழிச்ச மக்கள் காரியங்கள் விளங்கல, என் மூஞ்சியில முழிச்ச உங்க காலில் அடிபட்டுருச்சு, உங்க மூஞ்சியில முழிச்ச எனக்கு கழுத்து போகுது, உங்க மூஞ்சியில முழிச்ச எனக்கு உயிர் போகுது, கழுத்து போகுது. இப்ப என்னை விட கேடு கட்ட ஒருத்தர் இருக்கான்ல, அதான் நீங்க தான். அப்போதான் அந்த அரசருக்கு விளங்குச்சுன்னு கதை எழுதியிருக்கிறாங்க. இப்ப நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், காலங்களிலும் மனிதர்களிலும் நேரங்களிலும் எந்த விதமான முசீபத்தும் ஒட்டி கொண்டிருப்பதில்லை. அந்த காலத்தில் நீ முசீபத்தானவனா நீ நல்லவனா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே அன்பர்களே, நாம் இந்த இஸ்லாம் நமக்கு அழகான மார்க்கம், அழகிய வழிமுறைகளை கொடுத்திருக்க 2 விஷயங்கள் உங்களுக்கு முன்பே சொன்னேன். ஒன்று அந்நிய கலாச்சாரங்கள் இருந்து நாம் எடுத்துக்கொண்டது, இன்னொன்று நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது. இந்த 2ஐ விட்டும் தப்பிப்போமானால் நிச்சயம் இஸ்லாம் அழகிய நேரிய நல்ல வழியை காட்டியிருக்கிறது. ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செஞ்சுட்டு போனா நல்லது? பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வெளியே வை. நீ போகும் காலமெல்லாம் போகும் காரியமெல்லாம் நீ எந்த காரியத்துக்கு போறியோ நல்லா நடக்கும். நாம வெளியே போகும்போது வீட்டு கதவை சாத்திக்க அப்படின்ட்டு போறோம். என்னைக்காவது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் வருமா? ஒருத்தர் வந்து கேட்டார், ஹஸரத் எங்க உஸ்தாத்கிட்ட வந்து கேட்டார், ஹஸரத் கடை வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு, வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு ஏதாவது ஆயத்து எழுதி அப்படியே பிரேம் போட்டு கொடுக்க சொத்து பத்திரமா மாட்டிக்கிறேன்டாரு. அதற்கு கேட்டாங்க, ஃபஜ்ர் தொழுகிறியாப்பாங்க? இல்ல
கடையை மூடிட்டு வர்றதுக்கே 12,000 காலையில் கொஞ்சம் லேட்டாக ஹசரத் 8 மணிக்கு தான். அப்போ ஹசரத் சொன்னாங்க, தம்பி குரான் ஆயத்து நக்ஷாக்கள் போட்டு மாட்டினா இல்ல, மொத்த குரானையும் முழு கடையில மாட்டி வச்சாலும் ஓ கடையில பறக்கத்தே வராது. ஏன்னா பஜர் தொழுகாம தூங்கிட்டு இருக்கிற ஓ கடையில எப்படி பறக்கத்து வரும் என்று ஹசரத் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பர்களே, காலங்களை திட்டுவதிலோ நேரங்களை திட்டுவதிலோ எந்த விதமான விஷயமும் இல்லை. எந்த முசீபத்தும் நம்மிலே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா நம் காலங்களை நேரங்களை நல்ல காரங்களாக, முசீபத்தற்ற அதிலே நமக்கு ஹைரத்தை தரக்கூடிய நல்லவைகளாக ஆக்கியது புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.